பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், இப்படி எவ்வளோ பதவிகளுக்கு ஆள் அனுப்பிச்சாலும் கூட, உள்ளாட்சியிலையும் நிறைய அனுப்பித்தாலும் கூட, மகாத்மா காந்தியடிகளுக்கு பிறகு பதவிக்கு போகாத ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதை இந்த நிறைவு நாளில் எண்ணி பார்த்து நாங்கள் பெருமைப்படுறோம். நாங்கள்லாம் பதவிக்கு வந்திருக்கிறோம். நிறைய பேர் எல்லா கட்சிகளையும் பதவிக்கு வர்றாங்க, கட்சி தலைவர்கள். ஆனால் பதவிக்கு செல்லாமல் இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு மகா சக்தி, மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா இந்த மன்றத்துக்கெல்லாம் வரலையேங்கிறது தான் எங்களுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் கூட, அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அல்லது இந்திய நாட்டுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு பெருமையாகவே நாங்கள் கருதுகிறோம். இன்னைக்கு நிறைவு நாள். இல்லை, நிறைவு நாளில் எல்லா பிரியா விடை முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதேபோல துணை முதலமைச்சர் அவர்கள், அமைச்சர் பெருமக்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற தலைவர் பெருமக்கள், அனைத்து கட்சி சக சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர், முதன்மை செயலாளர், அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அத்தனை துறை செயலாளர்கள், துறை தலைவர்கள், அதோடு சட்டமன்ற முதன்மை செயலாளர், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பகுதி மக்களுக்கும், எல்லா அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சட்டமன்றத்தில் 5 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கியவர்கள், எனக்கு வாய்ப்பு வழங்கி ஜி.கே. மணி இப்போ சட்டமன்றத்தில் பேசுன்னு அனுப்பியவர்கள் பென்னாகரம் தொகுதி வாக்காளர் பெருமக்கள். அப்படி கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு பென்னாகரம் தேர்தலில் வாய்ப்பினை வழங்கி வழியனுப்பிய பென்னாகரம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், அதைப்போல எனக்கு உழைத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோடு துணை நிற்கிற எங்கள் தம்பி அருள் அவர்களுக்கு சேலம் மேற்கு தொகுதியில் அவருக்கு வாய்ப்பளித்தார்கள். மருத்துவரையாவினுடைய வழிகாட்டுதலோடு அவருக்கு வாய்ப்பளித்தவர்கள், வாக்களித்தவர்கள், உழைத்தவர்கள், அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பங்களிப்பு நானா இருந்தாலும் சரி, எங்க அருள், மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கடமையை செய்யும். பொதுவாக எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லைனாலும், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த ஜி.கே. மணி என்ன செய்வோம்னா, நாங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி, நல்லதை செஞ்சால் வரவேற்கிறதுக்கு தவற மாட்டோம். ஏதாவது குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுவதற்கு தவறியதே கிடையாது. இப்படி பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா, ஒரு பொறுப்புள்ள கட்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா எங்கள் மருத்துவர் ஐயா தான். அவருடைய வழிகாட்டுதலோட தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பதவிக்கு போகாத ஒரு தலைவர், சமூக நீதிக்கு போராடுகிற தலைவர், மது ஒழிப்பை வலியுறுத்துகிற தலைவர், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு காண வேண்டும் என்கிற தலைவர் மருத்துவர் ஐயா, ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு வீணா போகக்கூடாது தமிழ்நாட்டில் பயன்படுத்த சொல்ற தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் வழிகாட்டுதலோடு நாங்கள் 5 ஆண்டு காலம் இந்த சட்டமன்றத்தில் நிறைவு செய்திருக்கிறோம். இதில் இன்னைக்கு கூட எல்லாரும் முதலமைச்சருக்கு, ஆட்சிக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. நானும் எல்லாருக்கும் நன்றி சொன்னோம். இப்போ நாங்கள் கல்லூரியில் படிக்கல, விடுதியில் படிக்கல, ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது. நான் தான் அந்த பாட்டு பாடினேன். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே, பறந்து செல்கின்றோம், திரிந்து செல்கின்றோம். அந்த உணர்வோடு இந்த சட்டமன்றத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், உங்களோடும், சமூக ஊடக நண்பர்களோடும், பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களோடும் உங்களிடமிருந்து பிரியா விடையுடன் செல்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.